வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம செய்ய போறது கிரீமி மஷ்ரூம் வித் லெமன் கொரியாண்டர் ரைஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் நம்ம பேன்ல பாத்தீங்கன்னா எண்ணெயும் பட்டரும் சேர்த்துப்போம். அதுக்கப்புறமா ஃபிளேவருக்காக ஒரிகானோ அண்ட் சில்லி ஃபிளெக்ஸ் சேர்த்துப்போம். அப்புறம் பொடி பொடியா வெட்டின மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு லைட்டா சேர்த்துப்போம். இல்ல தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா பாத்தீங்கன்னா மஷ்ரூமை வேகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துப்போம். மஷ்ரூம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும். அண்ட் நம்ம உப்பு சேர்த்ததால அதோட தண்ணி அது விட்டுடும், அதனால சீக்கிரமாவே வெந்துடும். அதுக்கப்புறமா இதை சைட்ல எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறமா ஒரு பேன்ல பாத்தீங்கன்னா எண்ணெய், அப்புறம் கொஞ்சோண்டா பூண்டு, அப்புறம் பெருசா வெட்டின வெங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டா கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் ஃபிளேவருக்காக ஒரிகானோ அண்ட் சில்லி ஃபிளெக்ஸ் அகைன் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடுவோம். அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா நான் பாஸ்மதி அரிசியை பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 80%க்கு வேக வச்சிருக்கேன். அதுவும் இதில் சேர்த்துட்டு நல்லா இதை டாஸ் பண்ணிப்போம். அப்புறம் லைட்டாக லெமன் ஜீஸ்ட் அண்ட் லெமன் சேர்த்துப்போம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு வித்தவுட் எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேன்ல பார்த்தீங்கன்னா பட்டர், அப்புறம் கொஞ்சோண்டா மைதா எடுத்துப்போம். அதை நல்லா பார்த்தீங்கன்னா மைதா வேகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் நல்லா அதை வறுத்து எடுத்துப்போம். அதுக்கப்புறமா பேட்சா நம்ம பால் ஊற்றி பார்த்தீங்கன்னா கிளறிக்கணும். நம்ம ஒரு பேட்ச்ல ஊத்துற போல பார்த்தீங்கன்னா அது நல்லா கெட்டியா வரும். அப்புறம் நம்ம கிரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பால் ஊற்றி கலக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் செஞ்சு வச்சது அது சேர்த்துப்போம். அப்புறம் ஃபிளேவருக்காக அகைன் சில்லி ஃபிளெக்ஸ் அண்ட் ஆரிகானோ, அப்புறம் உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா கிளறிப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கேஸ்ல வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியாகும். ஸோ உங்களுக்கு எந்த பதத்தில் எவ்வளோ க்ரீமியாக வேணுமோ அவ்வளோ க்ரீமியாக எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோடது க்ரீமி மஷ்ரூம் வித் லெமன் கொரியாண்டர் ரைஸ் ரெடி. எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. நன்றி.